அமெரிக்காவில் அடிக்கடி நடக்கிற மாதிரி இன்றைக்கு யூரோப்பில் ஆஸ்திரியா நாட்டில் ஒரு படு பயங்கரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. என்னென்னு சொன்னால், ஒரு பாடசாலை ஒன்றுக்குள் புகுந்த ஒரு துப்பாக்கிதாரி கண்மூடித்தனமாக சுட்டதில் 10 மாணவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்து இந்த காணொலியில் விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். அதே நேரம் பிரான்சிலும் ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. அங்கும் பாடசாலையில் இடம்பெற்ற ஒரு கத்திக்குத்து சம்பவத்தில் பாடசாலை மேற்பார்வையாளர் பெண் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். நேற்று இரவு முழுவதும் யுக்ரைன் மீது தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. அந்த தாக்குதலினுடைய விவரங்களை குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதே வேளையில் தலைநகர் கீவில் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான தேவாலயம் ஒன்றும் தாக்கப்பட்டிருக்கின்றது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு வித்தியாசமான அறிவிப்பு ஒன்றை விட்டிருக்கின்றார். என்ன அந்த அறிவிப்பு என்பது சம்பந்தமாகவும் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உள்ளிட்ட மேலும் சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று ஜூன் மாதம் 10ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். ஆஸ்திரியா நாட்டினுடைய தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நகரம். அதனுடைய பேர் கிராஸ் என்று சொல்லப்படுற ஒரு நகரம். அதாவது ஆஸ்திரியாவில் இருக்கக்கூடிய 2வது மிகப்பெரிய நகரம் என்று சொல்லப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு உயர் பாடசாலையில் இன்றைக்கு 10ஆம் தேதி காலமே 10 மணி போல திடீரென்று ஒரு துப்பாக்கிதாரி அந்த குறிப்பிட்ட பாடசாலைக்குள்ளே புகுந்து கண்மூடித்தனமாக சுட்டதில் 6 மாணவிகளும் 4 மாணவர்களும் என்று சொல்லி 10 மாணவர்கள் மொத்தமாக உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த கொடூரமான சம்பவத்தில். அது மட்டும் இல்லாமல் அந்த துப்பாக்கிதாரி, அந்த தாக்குதலை மேற்கொண்ட துப்பாக்கிதாரி அவரும் தன்னைத்தானே சுட்டு உயிரிழந்திருக்கிறார். அவருக்கு 21 வயசு என்று சொல்லப்படுகிறது. குறிப்பிட்ட அந்த பாடசாலையினுடைய பழைய மாணவனாம், ஏற்கனவே அங்கு கல்வி கற்ற பழைய மாணவனாம். எதற்காக இந்த தாக்குதல் இடம்பெற்றது என்பது சம்பந்தமாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இது ஆஸ்திரியா முழுவதும் மிகுந்த ஒரு அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. இது சம்பந்தமாக ஆஸ்திரியாவினுடைய பிரதமர் ஒரு கருத்தொன்றை வெளியிட்டிருக்கின்றார். இது தேசிய அளவிலான ஒரு துயரமான சம்பவம் என்று சொல்லி அவர் அதனை வர்ணித்திருக்கின்றார். இந்த தாக்குதல் சம்பவமானது பயங்கரவாதத்துடன் சம்பந்தப்பட்டதா அல்லது சாதாரண ஒரு தனிநபர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா என்பது சம்பந்தமாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த துப்பாக்கிதாரி 2 விதமான துப்பாக்கிகளை பயன்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. எனவே குறிப்பிட்ட அந்த துப்பாக்கிதாரிக்கு எங்கிருந்து துப்பாக்கிகள் கிடைத்தன, அதுவும் 2 துப்பாக்கிகள் எப்படி கிடைத்தன என்பது சம்பந்தமாக இனி விசாரணைகளின் முடிவில் தகவல்கள் தெரிய வரும். இருந்த போதிலும் கூட சமீப காலத்தில் ஐரோப்பிய மண்ணில் இப்படியான ஒரு கொடூரமான சம்பவம் நடைபெற்றது இதுவே முதல் முறை என்று சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். அடுத்த சம்பவம் பிரான்சில் பதிவாகி இருக்கிறது. பிரான்சினுடைய தலைநகர் பாரிஸ் இருக்குத்தானே, அந்த பாரிஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் நோஷோ என்று சொல்கிறது. அந்த நோஷோ நகரில் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலை பிரான்சுவா டொல்டோ என்று சொல்லப்படுற ஒரு பாடசாலை. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு 31 வயதுடைய பாடசாலையில் பணிபுரிகின்ற ஒரு மேற்பார்வையாளர், ஒரு பெண்மணி, அவா மேலே கத்திக்குத்து தாக்குதல் இடம்பெற்று அந்த கத்திக்குத்து தாக்குதலை நடத்தினது 15 வயதுடைய ஒரு சிறுவன். அந்த சிறுவன் நடத்தின அந்த கத்திக்குத்து தாக்குதலில் காயமடைந்த அந்த 31 வயதுடைய பெண், இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குற இந்த பெண் தான் இவா மேற்பார்வையாளராக கடமையாற்றா, மெலானி என்று சொல்லி. இந்த தாக்குதல் சம்பவமானது பிரான்சில் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. ஒரு 15 வயதுடைய சிறுவன் பாடசாலைக்குள் புகுந்து இப்படி கத்திக்குத்து தாக்குதலில் ஈடுபடுறது என்னென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், இந்த வீடியோ கேம்ஸ் மற்றது சமூக வலைத்தளங்கள் இதுகளில் இந்த மாதிரியான வீடியோக்களை பார்த்து சில பிள்ளைகள் சின்ன வயசுலேயே ஒரு மனப்பிறழ்வுக்கு உள்ளாகிறது. பிறகு அதே மாதிரி தாங்கள் செய்து பார்க்கணும் என்று சொல்லி இதே மாதிரி சம்பவம் பிரித்தானியாலே நடைபெற்றிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சவுத் போர்ட் நகரில் கத்தி குத்து தாக்குதல் மேற்கொண்டு அதில் 3 சிறுமிகள் கொல்லப்பட்டது. எனவே இவை எல்லாத்துக்குமான பின்னணி காரணம் விசாரணைகளில் தெரிய வர விஷயம் என்று சொன்னால், இவையில் பார்க்குற அந்த வீடியோ கேம்ஸும் அதே மாதிரி சமூக வலைத்தளங்களில் பார்க்குற வீடியோக்களும் தான் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த ஒரு விஷயத்தில் எல்லா பெற்றோர்களும் விழிப்பாக இருக்கணும் என்றுதான் இந்த சம்பவங்கள் மூலம் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடமாகும். அடுத்ததாக நேற்றிரவு யுக்ரைனில் நடைபெற்ற தாக்குதல் குறித்த விவரங்கள். நேற்றிரவு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 முக்கியமான நகரங்கள் இலக்கு வைக்கப்பட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. ஒன்று யுக்ரைனுடைய தலைநகர் கீவ் மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. கடுமையாக 4 மணித்தியாலங்கள் தொடர்ச்சியாக ட்ரோன் தாக்குதல்கள் நடைபெற்றதாக சொல்லப்படுகின்றது. அதே போல யுக்ரைனில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மாநிலம் ஒடிசா என்று சொல்லப்படுற ஒரு மாநிலம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யுக்ரைனுடைய கீழ்ப்பகுதியில் இருக்குது. அதன் மீதும் ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ள
மேற்கொள்ளப்பட்டு ஒடிசால வந்து 2 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் நேற்றிரவு. தலைநகர் கீவில் வந்து யாருமே கொல்லப்படவில்லை, ஆனால் கட்டடங்கள் சேதமடைந்ததாக சொல்லப்படுகிறது. ரஷ்யாவால் வந்து 315 ட்ரோன்களும் 7 ஏவுகணைகளும் ஏவப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த 315 ட்ரோன்களில் பெருமளவிலான ட்ரோன்களை வந்து தாங்கள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக யுக்ரைனிய பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த 7 ஏவுகணைகளும் நடுவானத்தில் வைத்து வழிமறிக்கப்பட்டு தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக யுக்ரைனிய பாதுகாப்பு படையினர் வெளியிட்டுள்ள தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் யுக்ரைனிய தலைநகர் கீவ்ல வந்து ஒரு தேவாலயம் ஒன்று இருக்குது. மிகவும் பழமையான 1000 வருடங்கள் பழமையான மிகவும் முக்கியமான ஒரு தேவாலயம். அதாவது கீவ் நகரத்தினுடைய அடையாளம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தேவாலயம். அதை சொல்றது சென்ட் சோஃபியா கதீட்ரல் என்று சொல்லி, அதாவது சென்ட் சோஃபியா தேவாலயம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே லண்டனில் வந்து லண்டனினுடைய அடையாளமாக சென்ட் போல் தேவாலயம் இருக்குது. அதே போல் பாரிஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நோத்ரு டேம் தேவாலயம் இருக்குது, பாரிஸினுடைய அடையாளமாக. அதே போல் நியூயார்க்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்ட் பேட்ரிக்ஸ் தேவாலயம் இருக்குது. இதே மாதிரி கீவில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு தேவாலயம். அந்த தேவாலயம் வந்து தாக்குதலில் சேதமடைந்ததாக சொல்லப்படுகிறது. பெருமளவில் வந்து சேதமடையலை, பெரிய அளவில் சேதமடையலை. அதனுடைய கூரை பகுதி வந்து சேதமடைந்ததாக யுக்ரைனிய தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. இது சம்பந்தமாக ரஷ்ய தரப்பில் இருந்து எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை. அதாவது தேவாலயம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது சம்பந்தமாக எந்த ஒரு தகவலும் வெளிவரவில்லை. இருந்த போதிலும் கூட 1000 வருடங்கள் பழமையான, அதே வேளையில் யுனெஸ்கோவினுடைய ஹெரிட்டேஜ் என்று சொல்லுவோம், அதாவது அந்த மரபுரிமை பட்டியலில் வரக்கூடிய இந்த தேவாலயம் மீது தாக்குதல் நடைபெற்றதாக யுக்ரைனிய தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தாக்குதல் சம்பவங்கள் சம்பந்தமாக ரஷ்ய தரப்பு வெளியிட்டிருக்கின்ற செய்திகளில் வந்து இந்த ஒரு வரைபடம் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து சிவப்பு புள்ளியாக இருக்கிறது வந்து ரஷ்ய இராணுவத்தினருடைய நிலைகளும் ரஷ்யாவினுடைய டேங்கிகள் இதெல்லாத்தையும் குறிக்கும் அது. அதே நேரம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீல கலரில் இருக்கிற புள்ளிகள் எல்லாமே வந்து நேற்று 9ஆம் தேதி யுக்ரைன் மேற்கொண்ட தாக்குதல்கள். அதாவது இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் யுக்ரைனிய ரஷ்ய யுத்த களத்தில் வந்து பகல் நேரம் முழுவதும் இராணுவத்தினர் நேரடியாக தாக்குதலில் ஈடுபடினம் அல்லது ஷெல் அடிக்கிறது, விமானத்தால் தாக்குறதுன்னு சொல்லி பகல் நேரத்தில் தாக்குதல் நடக்குது. இரவில் வந்து ட்ரோனால தாக்குதல் நடக்குது. இப்படித்தான் அந்த தாக்குதல் பேட்டர்ன் வந்து போய்கொண்டிருக்குது. அப்போ நேற்று 9ஆம் தேதி பகல் முழுவதும் நடைபெற்ற அந்த தாக்குதலினுடைய மேப்பை தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. இதில் நீல கலரில் தெரிகிற எல்லாமே வந்து யுக்ரைன் நடத்திய ஷெல் தாக்குதல்கள். அதாவது ரஷ்ய கட்டுப்பாட்டு பகுதிக்குள்ளே வந்து ரஷ்யாவால் சமீபத்தில் பிடிக்கப்பட்ட பகுதிகள் இருக்குது தானே, அதுக்குள்ளே வந்து யுக்ரைன் நடத்திய ஷெல் தாக்குதல்கள் தான் இந்த நீல நிற புள்ளிகளால் வந்து குறிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் ரஷ்யாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்மஞ்சள் புள்ளிகள் கொஞ்சம் இருக்குது. இந்த செம்மஞ்சள் புள்ளிகள் எல்லாமே வந்து நேற்று யுக்ரைனால் நடத்தப்பட்ட வான்வெளி தாக்குதல்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ரஷ்யாவுக்குள்ள ஊடுருவி யுக்ரைனுடைய போர் விமானங்கள் நடத்திய தாக்குதல்கள். இதில் ஈடுபட்ட எல்லா போர் விமானங்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக ரஷ்ய தரப்பு செய்திகள் சொல்லுது. இது வந்து யுக்ரைனால் வந்து உறுதிப்படுத்தப்படையில. அதே நேரம் நேற்றும் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரு தரப்பும் வந்து தங்கள் பிடித்து வைத்திருந்த வீரர்களை வந்து பரிமாறிக்கொண்டார்கள். அதாவது ரஷ்யா தான் பிடித்து வைத்திருந்த யுக்ரைனிய வீரர்களையும் யுக்ரைன் தான் பிடித்து வைத்திருந்த ரஷ்ய வீரர்களையும் வந்து பரிமாறுகின்ற அந்த நிகழ்வு நேற்று நடந்து இன்றைக்கு நடந்திருக்குது. இதுக்கான காரணம் வந்து அண்மையில் வந்து இஸ்தான்புல் நகரில் செய்து கொள்ளப்பட்ட அந்த ஒப்பந்தம். 2 தரப்புமே வந்து இஸ்தான்புல் நகரில் சந்தித்து கைதிகள் பரிமாற்றம், அதாவது யுத்த கைதிகள் பரிமாற்றம் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டவே தானே, அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இந்த கைதிகள் பரிமாற்றம் நடந்தது. ஆனால் இதிலையும் சில நிபந்தனைகள் இருக்கு. என்னென்னு சொன்னால் ஒன்று வந்து 25 வயதுக்கு குறைந்த இராணுவ வீரர்கள் முதலாவது, 2வது வந்து மிக மோசமான முறையில் காயமடைந்தவர்கள், செயல்பட முடியாமல் இருப்பவர்கள், அந்த மாதிரியான ஆட்களை தான் பார்த்து இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கணும். இன்னும் வந்து நல்ல செயல்பாட்டு நிலைமையில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் வந்து 2 தரப்பிலையும் வந்து விடுவிக்கப்படலை என்றது மறக்க முடியாத உண்மை. பிரித்தானியாவையும் ஐரோப்பிய பெருநிலப்பரப்பையும் இணைக்கின்ற தொடருந்து சேவை வந்து யூரோஸ்டார், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர்கள் வந்து தங்களுடைய சேவையை வந்து விஸ்தரிக்க போகின்றார்களாம். அதாவது புதிதாக 50 ட்ரெயின்களுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்கிறோம் செய்து தர சொல்லி. 50 ட்ரெயின்களை மாட்டி என்ன செய்ய போயினோம்னு சொன்னால் புது இடங்களுக்கு வந்து சேவை செய்ய போயினோமாம். இப்போ யூரோஸ்டார் உங்களுக்கு தெரியும் லண்டனில் இருந்து பாரிஸுக்கு போயிட்டு வருது, அது பிரதானமான சேவை. பிறகு லண்டனில் இருந்து ஆம்ஸ்டர்டாமுக்கும் லண்டனில் இருந்து பிரசல்ஸுக்கும் போயிட்டு வருது. இதுதான் அந்த பிரதானமான 3 சேவைகள் யூரோஸ்டாரை பொறுத்த வரைக்கும். இனி வந்து லண்டனில் இருந்து ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பிராங்க்ஃபர்ட் நகருக்கு சேவை ஒன்று செய்ய போயினோமாம். அதே மாதிரி லண்டனில் இருந்து சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஜெனீவா நகரத்துக்கு சேவை செய்ய போயினோமாம். இது வந்து உண்மையில் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். எனவே இந்த அனைத்து சேவைகளும் 2030ஆம் ஆண்டினுடைய முதல் கால பகுதியில் வந்து ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி யூரோஸ்டார் நிறுவனம் அறிவித்திருக்கிறது. இந்த மாபெரும் திட்டத்துக்காக 2 பில்லியன் பவுண்ட்ஸை வந்து தாங்கள் ஒதுக்கியிருப்பதாகவும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள்.
அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று விட்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ட்ரம்ப் வந்து ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு அறிவிப்பை விடுவார். அவருடைய அறிவிப்பால் வந்து இந்த உலகமே ஸ்தம்பித்து போகிற அளவுக்கு இருக்கும் அவருடைய அறிவிப்புகள். ஆனால் இந்த அறிவிப்பு வந்து அமெரிக்காவுக்குள்ளே மட்டும்தான் செல்லுபடியாகும். என்னென்னு சொன்னால், அவருடைய அந்த காலப்பகுதி இருக்குதானே, அவர் ஜனாதிபதியாக இருக்கிற காலப்பகுதி 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 2028ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி, இந்த ஒரு காலப்பகுதிக்குள்ள அமெரிக்காவில் பிறக்கிற சகல அமெரிக்க குழந்தைகளுக்கும் வந்து $1000 கொடுக்க போகிறாராம். ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து $1000 வந்து அன்பளிப்பு கொடுக்க போகிறாராம். அது மட்டும் இல்லாமல் சில வித்தியாசமான சந்தர்ப்பங்களில் ஸ்பெஷல் ஒகேஷன்ஸில் வந்து $5000 வரைக்கும் தான் கொடுக்க போகிறதாக அப்படி ஒரு பிளான் போட்டிருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த வித்தியாசமான அறிவிப்பு வந்து சமூக வலைத்தளங்களில் 2 விதமான கருத்துக்களையும் பெற்று வருகிறது. அதற்கு ஆதரவான கருத்துக்களும் சொல்லப்படுகின்றன, அதனை கேலி செய்கின்ற கருத்துக்களும் இடம்பெற்று வருகின்றன. எனவே இப்படியான ஒரு வித்தியாசமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. கடந்த 24 மணி நேரத்தில் நம்மை சுற்றி இந்த உலகத்தில் நடக்கின்ற முக்கியமான செய்திகளின் தொகுப்பை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.